காதல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க போய் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். வீட்டுக்கும் ஊருக்கும் சொல்லிட்டு நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிரியா, பைத்தன் தலைக்கேடி ஓவரா உளறிட்டு இருக்க. இப்ப யார் உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசினா? உனக்கு இன்னும் அந்த வயசே வரல. நீ இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. நான் மேஜர் ஆயிட்டேன்ல, ஓட்டு போடுறேன்ல, அப்புறம் என்ன? படிப்பு முடிச்ச அடுத்த நிமிஷமே கல்யாணம் தான். என் உயிரை கொடுத்தாவது நான் இதை தடுப்பேன். வெரி நைஸ். நீ உயிரை கொடுக்கறன்னா நாளைக்கே நாங்க 2 பேரும் கல்யாணம் நீ பண்ணிப்போம். வாய் மூடுறியா? இதோ பாருங்க அண்ணி, அனாவசியமா என் லைன்ல குறுக்க வராதீங்க. இவர் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க என் லைன்ல கிராஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு படிப்பை முடிச்சுட்டு நல்லபடியா ஒரு வேலையை தேடிட்டு நல்ல விதமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவேன். இப்படி ஓவரா என்ன டார்ச்சர் பண்ணீங்க. காலேஜ் புக்ஸ்லாம் தூக்கி வீசி அடிச்சுட்டு நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு தாலியோட வந்து நிப்பேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால நான் உருப்புறதும் உருப்படாததும் உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்கோங்க. பிரியா, இவளெல்லாம் நம்ப முடியாது. நீ வா, நம்ம இப்பவே போய் தாலியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்படியே கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வா, நம்ம கிளம்பலாம். பீச்சு, பார்க்கு, ஈஸியாரெலாம் போயிட்டு ஈவினிங்கே நான் உன்னை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, வா. நீ வா, நம்ம போலாம். விடுங்க கைய. பிரியா, வா போலாம். விடுங்க. பிரியா, இறங்கு பிரியா. விடு. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா? ராஜி, அடர்ந்த நிறுத்துறியா? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க. சும்மா ரெண்டு. அந்த முத்துலட்சுமி என்ன காரியம் பண்ணிருக்கா? காஃபில தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்திருக்கா. இதே விஷம் கலந்திருந்தா நீ என்ன ஆயிருப்பண்ண? அதான் குடுக்கல இல்லம்மா. இப்ப நான் உயிரோட தானே இருக்கேன். சந்தோஷப்படுமா? நாம அவள பலவீனமா இருக்கோம், அவ பலசாலியா இருக்கா. அதானே அர்த்தம். எப்ப வேணாலும் எதை வேணாலும் அவ செய்யலாம். அப்போ உன் உசுருக்கும் ஏன் உசுருக்கும் என்னென்ன கேரண்டி? அப்படிலாம் இல்ல ராஜி. இது ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள், அவ்வளவுதான். என்னன்னு ஈஸியா அவ்வளவுதான் சொல்ற? உனக்கு வேற இவ்ளோ கோவம் வருது. நீ போய் அவ கழுத்தை பிடிக்கிற. அவ செத்துக்கிட்டு தொலைஞ்சிருதானா? அவ அப்படிலாம் சாகர ஆள் இல்லம்மா. முத்துலட்சுமி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி. உலகமே அழிஞ்சாலும் அந்த மாதிரி ஜென்மங்க உயிரோட அலைஞ்சிட்டு தான் இருக்கும். நீ ஈஸியா சொல்ற என்ன? நீ ஜெயிலுக்கு திரும்ப போறதுக்காக அவ சாகிறதுக்கு கூட ரெடியா இருப்பா. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறா. என்ன அழிச்சா பரவாயில்லம்மா. ஸ்னேகா வாழ்க்கையை நாசம் பண்ணிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அதைத்தாம்மா என்னால தாங்க முடியல. என்னையும் மீறி கோவம் வந்துடுச்சு. அதனால தாம்மா அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சேன். உனக்கு ஈஸியா கோவம் வருது, ஆனா எனக்கு பயமா இருக்குன்னு. அவ நினைச்சா ஸ்னேகாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியும், சேர்க்கவும் முடியும். முக்கியமா மறந்துடாத, அவ நினைச்சா ஸ்னேகாவை அழிக்க கூட முடியும். ராஜி, என்னம்மா உளர்ற? அவ செய்வானே. இந்த பாரு, நம்ம கண்ணு எதிர்க்கே நம்ம ஹாஸ்பிடல்ல அவ எழுதி வாங்கிக்கிட்டா. அது மட்டும் இல்ல, அதே ஹாஸ்பிடல்ல ஒரு ஆக்டிவ் டாக்டரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா. அவ நினைச்சா நம்மள எது வேணாலும் அவ செய்யலாம். ஆனா நம்மளால அவளை எதுவுமே செய்ய முடியலையே. இல்லம்மா, ஏதாவது பண்ணுவோம். அப்படிலாம் அவளை விடக்கூடாதுன்னு. ஜுரம் இருந்தா மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா அவ கேன்சர், அத நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் தூக்கி போடணும். இது பாருங்க, என்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. நான் போய் மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ராஜி, அதெல்லாம் வேணாம் ராஜி. முத்துலட்சுமி நான் பாத்துக்கிறேன். இத பாரு, அவளால ஸ்னேகாக்கு ஒன்னும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படாத. இத பாரு ராஜி, ஏற்கனவே நான் பல டென்ஷன்லயும் கவலையிலயும் இருக்கேன். அட்லீஸ்ட் நீயா கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் ராஜி, கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணே, நான் வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணேன். உனக்கு காட்டணும்னு வச்சிருக்கேன், வா. நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை டவுன்லோட் பண்ணேன். உனக்கு காட்டக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா மனசு கேட்கல. அதான் இதை காட்டுறேன். பாத்தியா என்ன, அவளுக்கு எவ்வளவு திமிரு.
நாம 2 பேரும் இருந்தோம் அவ அனாதையா அந்த வீட்ல உட்கார்ந்துகிட்டு தாலி கட்டிட்டானே. ச்சே, எனக்கு அவளை நினைச்சாலே பைத்தியம் பிடிக்குதுன்னு. அவ மேல நான் ஓவரா பிரியம் வச்சிருக்கேன்னு. எனக்கு ஏதாவது இந்த மறக்கிற மாதிரி வியாதி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜி, அவளை நினைக்காம இருக்க முடியலன்னு. விடுமா, இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. இனிமே அவளை படிக்கிறதுல என்னமா இருக்கு? விடு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். உனக்கு ஈஸியா இருக்கும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிடுவேன். இது பாருன்னு, அவளுக்கு இந்த கல்யாணம் அவசரமும் இல்ல அவசியமும் இல்ல. நீ வேணா அந்த துவாரகேஷ மாப்பிளைய ஏத்துக்கலாம், என்னால அவனெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்னைக்கு நான் அவளை துவாரகேஷ் கிட்ட இருந்து பிரிக்கணும் அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதினே. கவலைப்படாத மீனா, எல்லாம் சரியாயிரும். இங்க பார், பழசையை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன். மீனா, திரும்ப திரும்ப அழுது உடம்ப கெடுத்துக்காத. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. முதல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் மனசு தெரிஞ்சிட்டேன். ஆனா அந்த கதிர் இது எல்லாமே தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க என்ன தாங்கி பிடிச்சிருக்கீங்களே. நார்மலா இருமீனா, எல்லாத்தையும் மறந்துரு. இதுல இருந்து முதல்ல வெளிவா, இல்லைன்னா நம்ம நிம்மதி போயிடும். அழமாட்டேன்னு சொல்லு. அழமாட்டேங்க. இங்க நடந்த எந்த சம்பவமும் உன் வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கும். பாவம், அவங்க நிம்மதி கெட்டு போயிடும். இனிமே நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இங்க பாரு, கதிரன்றவன் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டான், நம்ம வாழ்க்கையிலையும் குறுக்க வர மாட்டான். அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா இருக்குங்க. எனக்கு அது போதும். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. இனிமே எந்த குழப்பமும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சொல்லுமா. அண்ணா, ஒரு பெரிய பிரச்சனை அண்ணா. என்னாச்சு? நேத்து நைட்டு ஃபுல்லா அவர் வீட்டுக்கு வரவே இல்லைண்ணா. லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணுவாரு, நான் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரா என்னன்னே தெரியலண்ணா. குடிச்சிட்டு கார் எல்லாம் ஓட்டிட்டு வருவாரு. அவருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமா? நான் என்னன்னு நினைக்கிறதுண்ணா. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. கவலைப்படாத ஆர்த்தி, எங்க போயிருக்க மாட்டான், கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட கூட ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். வந்துடுவான், கவலைப்படாம இரு. அது இல்லண்ணா, அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. பாப்பா வேற அப்பா எங்க அப்பா எங்கன்னு அழுதுட்டே இருக்கா. நான் வீட்டுக்கு வரேன், நீ ஃபோன் வை. சரிண்ணா. நீ டென்ஷன் ஆக மாருமா. ஆர்த்தி ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்தா. உன்கிட்ட பிரச்சனை பண்ணி அவனால் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. வீட்டுக்கு போனால் நான் தேடி வந்து உதப்பேன், நல்லா தெரியும். அதனால் வேற எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. அவன் வீட்டுக்கு வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? இனியும் அந்த கதிரை தேடிதான் ஆகணுமா? ஏங்க, இப்பதாங்க சொன்னீங்க கதிர் இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம வாழ்க்கையில வரமாட்டான்னு சொன்னீங்க. இப்போ கண்டுபிடிச்சலான்னு சொல்றீங்க. மீனா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் அவன் தங்கச்சி புருஷன் இல்லையா, அவனை எப்படி தேடாம இருக்க முடியும்? சரிங்க, இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தேடாம இருக்கிறது தப்பு மீனா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே தலையிட்டாகணும். அவன்
திரும்ப வந்த பிரச்சனை தான். அதே சமயத்துல அவன் திரும்பி வராம இருந்தாலும் பிரச்சனை வேற மாதிரி வரும்ல. சரி, இப்போ என்ன பண்றது? நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்க. கதிர் உன்கிட்ட பண்ண பிரச்சனை ஆர்த்திக்கோ இல்லை உன் வீட்டுக்கோ தெரியாது, துவாரகேஷ்க்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கதிர் பண்ண தப்புக்காக நாம ஆர்த்தியை தண்டிக்க கூடாதுல்ல. ஆர்த்தி பாவம்மா, அவள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியல. நம்மளால அது அவளுக்கு தெரிஞ்சிடவும் கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் 1008 தப்பு பண்ணியிருந்தா கூட அவள் புருஷன் இவ்வளோ பெரிய அயோக்கியன்றது அவளுக்கு தெரியாது. அவன் குடிச்சிட்டு வந்து அடித்ததுக்கே அவள் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவள் புருஷன் இவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் ஏதாவது பண்ணிப்பா. யார் மூலியமாவும் அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரியவே கூடாது. உன் மூலியமாவும் அவளுக்கு இது தெரியக்கூடாது. நான் எங்க சொல்ல போறேன்? நீ ஏன் சொல்ல மாட்ட? ஆனால் கதிர் மேலே உனக்கு இருக்கிற வெறுப்பும் ஆத்திரமும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. இத பாருங்க, ஆர்த்தியை எனக்கும் பிடிக்கும், அவ பாவம்னு எனக்கும் தெரியும். கதிர் மேலே உனக்கு இருக்கிற வெறுப்பு எக்காரணத்தை கொண்டும் ஆர்த்தி மேலே பிரதிபலிக்க கூடாது. அந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. ப்ராமிஸ்ங்க. ஏன் இப்படி பண்ண பிரதீப்? ஸ்னேகா முன்னால போய் என்ன சினிமாக்கு வா, ஈஸியா இருக்கு வா, பீச்சுக்கு வான்னு கூப்பிடுற. அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? வேணும்னு தான் அப்படி சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்கு பிரியா? அவளை வெறுப்பேற்றுறதுக்கு அப்படி சொன்னேன். உங்கள் அம்மா நீ நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இவளுக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இல்லை நம்ம லவ் பண்ணுறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? பொறாம பிரியா, உண்மையில ஜெலஸ் அவளுக்கு. எனக்கு கிடைக்காத பிரதீப் பிரியாவுக்கு இப்படி ஈஸியாக கிடைக்கிறானேன்னு அவளுக்கு உண்மையில பொறாம. அவளுக்குலாம் அப்படி தான் பண்ணணும். அவளை வெறுப்பேற்றுறதுல தப்பே இல்லை பிரியா. எதுக்கும் ஸ்னேகாட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பியா. நம்மளை பிரிக்கிறதுக்கு அவள் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவள் எது சொன்னாலும் நீ நம்பாத. நான் உன்னை நம்புறேன். உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. சரி, அதை விடு. உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அன்னைக்கு நீ என்ன செல்ஃபி எடுத்தல, நான் அப்பவே உன்கிட்ட வேணான்னு சொன்னேன். அதையும் மீறி நீ எடுத்த. அந்த போட்டோவை எதுக்கு ஸ்னேகாக்கு அனுப்புன? இல்ல, சும்மா அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான். இதோ பாரு பிரதீப், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம காதல் இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீயே எல்லாருக்கும் டமாரா அடிக்கிற. உனக்கு புரியல? என் அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்க மனசை நோகடிக்க நான் விரும்பல. நான் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிரதீப். அதுக்கு நேரம் வரும்போது கண்டிப்பா நான் நம்ம காதல எங்க அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்லுவேன். அது வரைக்கும் நீ இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யாத, சரியா? நம்மளோட காதல் அடுத்தவங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஒரு சீப்பான லவ் ஆயிடக்கூடாது. டீசென்ட் லவ்வா இருக்கணும். சீப்பான லவ்க்கு ஆசைப்பட்டேன்னு வெயி, அப்புறம் டாடா பை பைன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் பிரதீப். புரியுதா? சரி, என்ன செல்ஃபி எடுத்தல, உங்க அம்மா கிட்ட என் போட்டோ காமிச்சியா? அவங்க என்ன சொன்னாங்க? பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் பேசினாதான் புத்திசாலி மாதிரி தெரியும், ஆனா இந்த பொண்ணு பார்த்தாலே புத்திசாலி மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. ஏய், சும்மா ரீல்லாம் சுத்தாத. சத்தியமா பிரியா, அம்மா அப்படிதான் சொன்னாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணுல உலகமே தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ லவ் யூ டா. என்ன பிரியா, திடீர்னு பாசமலை பொழியிற, திடீர்னு எரிமலையா எரிக்கிற, ஒரே புரியாத புதிரா இருக்கே. ஆமா, நான் அப்படிதான். புரியாத புதிர் தான் இந்த பிரியா. நீ அப்படியே வச்சுக்கோ. ஆக்சுவலி நான் அப்படி இல்ல, ஆனா அப்படிதான். ஓ பிரியா, அப்பப்ப சீரியஸ் ஆயிடுற, மூக்குக்கு மேல கோவம் வருது உனக்கு. இதோ பாருடா, எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப பிடிக்குது. உன்னை பத்தி நினைப்பாவே இருக்கு. அதெல்லாம் சரிதான், பட் நீ தான் என் வீக்னஸ் நினைச்சிடாத. புரியுதா? இந்த பாருடி, நான் ஒன்றும் சீப்பான எல்லாம் கிடையாது. அந்த ஸ்னேகா நம்ம பிரச்சனையில அடிக்கடி குறுக்க வரால, அவளை ஸ்டாப் பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்.
நீ ஸ்டாப் பண்றதுக்காக பண்ண, ஆனா அவ ஸ்டாப் ஆகலையே. இப்போதான் அவ ஸ்டார்ட் ஆயிருக்கா. நீ அவளை உசுப்பி விட்ட, அதனால நீ இப்போ ஸ்டாப் ஆயிடு. புரியுதா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் சொல்றத நீ கேளு. டோன்ட் டேக் பிரியா ஃபார் கிராண்டட். புரிஞ்சுதா? எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நீ செய்யவே கூடாது. அப்புறம் யாருக்கும் ஷோ காட்டுறதுக்காக நம்ம பியூர் லவ்வை யூஸ் பண்ணவே கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். அப்ப நான் என்னதான் சொல்லணும்? இப்போ நீ சொல்ல வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். பிரியா, ஐ லவ் யூ. அவ்வளவுதான். எங்க சொல்லு பாப்போம். ஐ லவ் யூ பிரியா. குட் பாய். இதுவே ஸ்ரீராம ஜெய மாதிரி ஒரு நாளைக்கு 100 தடவை எழுதி கொண்டு வந்து கொடு. ஏய், சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்ப்பா. பயந்துட்டியா? ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்த. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏதோ சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்ததே டோட்டலாக எனக்கு மறந்துருச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. நீ கிளம்பு. அப்போ நான் கிளம்பட்டுமா? இல்லை வேற எதுவும் கிடையாதா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ எதுக்கோ அடி போடுற? இல்லை ஒன்றும் இல்லை பிரியா, சும்மா சும்மா லவ்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். மேற்கொண்டு எதுவும். மேற்கொண்டுடா இந்த கிசிங் ஹக்கிங் அப்படி இல்லாமா? கரெக்ட் பிரியா, யூ ஆர் வெரி ஷார்ப். ஹலோ, என்னை பார்த்தா என்ன உனக்கு ஏமா அந்த சோனகிரி மாதிரி தெரியுதா? இப்போதானே டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்னு சொன்னேன். இப்போ கிசிங் பா, அப்புறம் ஹக்கிங் சொல்லுவ, அப்புறம் எப்பமா ரூம் புக்கிங்னு சொல்லுவ. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்கடியோ. ஏய் சேச்சா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை பிரியா. சும்மா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தா போதும். சான்ஸே இல்லை, அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒன்று சீக்கிரம் போடா, எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குடா. ஏய் ஒன்று பிரியா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்று. ஐயோ, படுத்துறியேடா. எதுக்கு பேர் கிஸ் இல்லை, அவசரம். அப்படியே ரொமான்ஸோட மெதுவா இதமா என்னை பார்த்து, என் கண்ணை பார்த்து ஒரு முத்தத்தை அப்படியே மேலே விடு. லவ் ஹேஸ் டு ஃப்ளோட் இன் த ஏர்மா. போடா, இதுக்கு வேற ஆளை பாரு. நான் எக்ஸாம்க்கு நிறைய படிக்கணும். நீ பே பண்ணிட்டு கிளம்பு. ஸோ இதுக்கே கண்ணை கட்டுதேடா பிரது. இவளை வச்சு இன்னும் எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்கோம். முடியுமாடா? அப்பா, அம்மா, அப்பா. ஏய், என்ன சந்தோஷம்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்கு? ஏய், நீ என்ன எங்க அம்மாவா? அப்பா, அப்பா பூஜை ரூமுக்கு வாங்கப்பா. என்ன விஷயம்ப்பா? வாங்கப்பா சொல்றேன். சொல்லுடா, என்னடா பேக் அது? வாங்கம்மா சொல்றேன். பிடிங்கப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அப்பா, என்ன நினைச்சோமோ அது வந்து சேர்ந்துச்சுப்பா. நான் என்ன தொலைச்சேனோ அதுவும் கிடைச்சிச்சுப்பா. எல்லாம் நான் உங்க ஆசீர்வாதத்தோட திரும்ப வந்து சேர்ந்த ராசி. மனசார நீங்க என்ன திரும்ப ஏத்துக்கிட்ட நேரம். வெளியே தெருவா பைத்தியம் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு அந்த வாய்ப்பு வரலப்பா. இப்ப வந்துருச்சுப்பா. என்னப்பா சொல்ற? இதுல என்ன இருக்கு? 50 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டு ஓடினானே அந்த புரோக்கர், அவனை ஐஜி சார் பிடிச்சிட்டாரு. அவன் அந்த பணத்தை செலவு பண்ணாம வச்சிருக்கான். அதனால தான் அந்த பணத்தை வாங்க முடிஞ்சது. நம்ம இழந்த பணம் 50 லட்சம். 50 லட்சமா? யூ மீன் 50 crores? என் அறிவு கட்டவளே, நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அக்கௌண்டண்டாக இருந்த வேண்டி என் பொண்டாட்டி நீ மானத்தை வாங்காத. 50 லட்சம்னா 50 lakhs. ஓ, ராஜீவ், கோர்ட்டு கேஸுன்னு போய் ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். எப்படிப்பா அதுக்குள்ள? எல்லாமே ஐஜி சார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஐயோ, தொலைச்ச பணத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். ஒருவேளை அப்பா அதுல மாட்டிட்டு இருப்பாரோ?
ஏற்கனவே ஐஜுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வராது. முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி என்னன்னு கேட்கணும். டே ராஜீவா, பேசிக்கிட்டே இருக்காதடா, இங்க வாடா வா. டேய், ஒரு 50,000 கூட கையால தொட்டு பார்த்தது இல்லடா. 50 லட்சம் எப்படி இருக்கும்னு அந்த பேக்க கொஞ்சம் திறந்து காட்டுடா. அதை எடுத்து அனுபவிக்கலனாலும் அதை தொட்டு பார்த்தாவது என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்டா. காட்டுறா. அப்பா அதை கொடுங்க. நிறுத்துறா.